நம்ம பேசுகிறத வச்சு தான் இந்த உலகம் நிறைய நேரங்களில் முடிவு பண்ணும். பேசுகிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு கம்யூனிகேஷன். நம்ம எப்படி மற்றவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நம்ம மரியாதையும் இருக்கும். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஆஹா, என்ன மனுஷன்யா, பேசாமல் கூட இவ்வளோ அருமையான மனுஷனாக இருக்கானே, நம்மக்கிட்ட பேசும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறானே, அப்படின்ற மாதிரி இந்த பேசுகிறத வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம், அது எதுவாக இருக்கலாம். பேசுகிறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், வரைகிறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் அந்த பேச்சுக்கு எங்கேயுமே மரியாதை இருக்குது. ஆனால் நம்ம பேசும்பொழுது இந்த ஒரு 7 விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, த 7 deadly sins ஆஃப் ஸ்பீக்கிங். இதை பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட பேச நினைக்கிறவங்க கூட பேச மாட்டாங்க, ஓடிடுவாங்க. நம்மளுடைய ஆசை என்னவாக இருக்கும், எந்த ஒரு கூட்டத்துலேயும் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பேச்சு ஓங்கி இருக்கும்னு நினைப்போம். அதாவது மற்றவங்களை டாமினேட் பண்ணுறதை நான் சொல்லலை. அருமையாக பேசுகிறான், அருமையாக எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறான், அவனோட கருத்துக்களை ரொம்ப தெளிவாக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நமக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போது இந்த 7 விஷயத்தை பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை பண்ணும்போது நம்மக்கிட்ட பேசினவங்க கூட பேசாமல் ஓடிடுவாங்க. நம்மளுடைய மதிப்பும் சுயமரியாதை எல்லாமே கீழே விழுந்துடும். அப்படி என்னப்பா அது, அந்த 7 சின்ஸ், 7 பாவங்கள் அந்த மாதிரி கூட சொல்லலாம். பார்க்கலாமா? 7 மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் டு ஸ்டே ஹை. உங்களுடைய பேச்சு ரொம்ப பலமாகவும் வளமையாகவும் ஒரு இடத்துல நீங்கள் சிறப்பாகவும் செழுமையாகவும் நிற்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த வாழ்த்துக்கள். இதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், நமக்கு வாழ்த்துக்கள். நம்மளுடைய பாட்காஸ்ட் ஒரு சூப்பரான மைல்ஸ்டோனை ரீச் ஆயிருக்கு. உங்களுக்கே தெரியும், இது பேஷனேட்டாக நிறைய போராட்டத்துக்கு இடையில், நிறைய தடங்கல்களுக்கு இடையில் எல்லாத்தையும் தாண்டி இதை தொடர்ந்து எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் நான் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது நம்மளுடைய வெற்றி விழாவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் எக்ஸாக்ட்லி. ஆனால் இளைப்பாற ஒரு சில சின்ன மைல்ஸ்டோன், கிரேட்ஃபுல்னஸ் எல்லாமே நம்ம பேசுகிற எல்லாமே நம்மளும் அதை பண்ணணும்ல. 200 பாட்காஸ்டோட எண்ணிக்கையை மறந்துட்டேன். 250வது எபிசோட் நம்ம கிராஸ் பண்ணிட்டோமா என்ன? நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது? இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ரெகக்னைசேஷன். உங்களுக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் மில்லேனியம் பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த வேர்ல்டுலேயே டாப் 100 லைஃப் லெசன்ஸ் பாட்காஸ்டில் நம்ம உள்ள என்டர் ஆகிருக்கோம். வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்ச நம்ம பாட்காஸ்ட் ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்.
இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சந்தோஷம், என்னுடைய பர்பஸ்ஃபுல் ஆன லைஃப், இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. எல்லாமே இன்னும் நம்ம தொடக்க வேண்டிய உயரங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக நம்ம எபிசோடு லிசன் பண்ணுறீங்க, பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் ரிவ்யூஸை கொடுங்க, கமெண்ட்ஸை கொடுங்க, எல்லாமே கொடுங்க. அது மட்டும்தான் எனக்கு. இந்த வெற்றி எல்லாமே உங்களுக்கு தான். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நம்ம என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்கோம். த டாப் 100 லைஃப் லெசன்ஸ் பாட்காஸ்ட் இந்த வேர்ல்டில் நம்ம உள்ள இடம் பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாப் 100 செல்ஃப் மோட்டிவேஷ்னல் பாட்காஸ்ட்லேயும் நம்ம இடம் பெற்றிருக்கோம். டாப் 45 தமிழ் பாட்காஸ்ட் லிஸ்ட்லையும் நம்ம இடம் பெற்றிருக்கோம். இதை அறிவித்த millionpodcast.com அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இது அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. அவங்க கொடுத்த ரெகக்னேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய பேஷன்னால், என்னுடைய முயற்சியினால், என்னுடைய ஃபேமிலியோட சப்போர்ட்னால் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு பைசா கூட நம்மளை தொடர்ந்து வர்றது கிடையாது. பட் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணவங்கள நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ல. தேங்க்யூ மில்லியன் பாட்காஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம எல்லாரும் ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லுது. ஆல்ரைட், உங்களுக்கே தெரியும், RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம், பேசலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெசேஜஸ், தாட்ஸ் எதுவாக இருந்தாலும், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் RJMano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் அனுப்பலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போயுமே நீங்கள் ஸ்பெஷலாக இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலையுமே ரொம்ப தொடர்ந்து சேர்ந்து நடந்துக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஆக்சுவல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் பண்ணுறதுக்கு எனக்குள்ளே நிறைய சந்தோஷம். ஏன்னா இது எகெயின் பேசுகிறதுனாவே நம்மளுக்கு பிடிக்கும்ல. அதுவும் மனசை தொடுற மாதிரி, மனசை டச் பண்ணுற மாதிரி, உங்களை உந்தி தள்ளுற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட கனவும் கூட. அதை பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 sins of speaking which can put you down. இந்த விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. இந்த விஷயங்களை பண்ணால் நம்ம கீழே விழுந்துருவோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே இந்த உலகத்தில் பேச்சு, நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறோம், எல்லாத்த பொறுத்தானே இருக்குது. அதனால் அந்த பேச்சை கரெக்டான முறையில் நம்ம கையாளணும். ஏன்னா வார்த்தைகளுக்கு பயங்கரமான பவர் இருக்குது. வார்த்தைகள்னால வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, வார்த்தைகள்னால வீழ்ந்தவங்களும் இருக்காங்க. நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறோம். இந்த காமன் 7 மிஸ்டேக்கை பண்ணவே கூடாது. இதை கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் ஜூலியன் ட்ரெசர் சொன்னது. இந்த 7 ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the first one, gossiping. பேசுகிறது எப்பவுமே ஒரு க்ரியேட்டிவாக இருக்கலாம். பேசுகிறது எப்பயுமே மற்றவங்களை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கலாம், இல்லை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் காசிப் பேசவே கூடாது.
புறம் பேசக்கூடாது. அப்படி பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், இல்லை ஒரு இடத்துல மற்றவங்கள பற்றி மட்டுமே பேசுகிறோன்னா நம்மளுடைய சுயமரியாதை, மதிப்பு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உண்மைதான். என்னடா அவன் அடுத்தவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கான், என்னடா அவன் அடுத்தவ பற்றியே பேசிகிட்டு இருக்கா, அந்த ஒரு உணர்வு நம்ம யாரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது நம்மளை கண்டிப்பாக கீழே தள்ளும். அன்னெசரிங்க. அடுத்தவங்க லைஃப் பற்றி நம்ம பேசி என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம லைஃப்பில் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் நம்ம வாழ்க்கையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். அடுத்தவங்கள வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லது பண்ண நினைங்க, அவங்கள பற்றி புறம் பேசக்கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்பர் 2 பார்த்தோன்னா எக்ஸாஜரேட்டிங். இந்த காலத்தில் இது சாதாரண விஷயம் தானே. எல்லாத்தையும் பயங்கரமாக பீத்துறது, ரொம்ப பெருசாக சொல்கிறது. Too often it can quickly devolve into lying. நான் இப்படி அப்படி. பணிவு ரொம்ப முக்கியங்க. பணிவு இல்லாத எந்த பேச்சையும் யாரும் கேட்க விரும்புகிறதே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் இந்த உலகத்தில், ஒரு பணிவான பேச்சு எப்பயுமே வேணும். அந்த பணிவை தாண்டி பணிவு இல்லை அப்படின்னா யாருமே நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அதனால் சொல்லலாம் உங்களுடைய வெற்றியை உங்கள் வெல்விசர்கிட்ட, நீங்கள் வளரணும்னு நினைக்கிறவங்ககிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெற்றி நம்ம பேசணும்ல, அந்த மாதிரி நமக்குள்ளே பேசிக்கலாம். ஆனால் அதை வெளியில் பயங்கரமாக தப்பட்டம் போட்டு பயங்கரமாக எல்லாம் அது இதுன்னு பண்ணி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. அது சீக்கிரமே நம்ம போய் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளைனிங். எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த கூட்டம் சரியில்லை, அந்த கூட்டம் சரியில்லை. என்னடா அவங்களாம் ஒரு மனுஷங்களாடா, இது கரெக்டே கிடையாது, அவங்க இப்படித்தான், இவங்க அப்படித்தான், எனக்கெல்லாம் வாழ்க்கை இவ்வளோ தான் கொடுத்து வச்சுருக்கு, சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, அவங்க இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, அது இது லொட்டு லொசுக்குன்னு எப்போ பார்த்தாலும் லைஃப்பை கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நம்மளை கண்டிப்பாக ரொம்பவே வாழ்க்கையை ரொம்ப கீழே தள்ளி விட்டுரும். அதனால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளைனிங் இஸ் வைரல் மிசரி and the opposite of spreading sunshine and light in the world. டார்க்னஸை பரப்புறதுங்க, வேற ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. அட் த லாஸ்ட் த நெகட்டிவிட்டி, அதுதான் நமக்கு கிடைக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜட்ஜிங். No one wants to feel like they or the people around them are being judged. ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், அங்கே அவங்கள பார்க்கத்தவொடனே இவன் இப்படித்தான், அவன் ட்ரெஸ்ஸிங் இப்படி இருக்குது, அவன் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது, அவள் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது, அவள் ட்ரெஸ் இப்படி இருக்குது, அவன் நகை அப்படி போட்டிருக்கான், நகை போடல, அவளுக்கு குழந்தை இருக்குது, குழந்தை இல்லை, இப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது. டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த கவர்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அகம், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய சக்தி எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் தாங்க. அறிவுக்கு தான் இந்த உலகத்தில் பயங்கர விலை, மொத்தம் எல்லாத்த விட. ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனிபடி. ஜட்ஜிங் வேணவே வேணாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். Don't try to pass along blame. Take responsibility for your words and actions. நிறைய நேரங்களில் நானே இப்படி பண்ணுவேன். முக்கியமாக என்னுடைய மனைவி கிட்ட பயங்கரமாக கோவப்படும் போது காரணங்களை தேடி அலைவேன். அதெல்லாம் கரெக்டு கிடையாதுங்க. நம்ம பண்ண தப்புக்கு, நம்ம பண்ணுற எல்லாத்துக்குமே பொறுப்பு நம்ம தான். We are ரெஸ்பான்சிபிள். எக்ஸ்கியூசஸை மேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கீழே விழுக ஆரம்பிக்கிறோம்.
மற்றவங்க பார்வையில் நம்ம கரெக்ட் இல்லைன்னு தெளிவாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். முக்கியமான விஷயம், பீயிங் நெகட்டிவிட்டி. சில பேர் இருப்பாங்க, நம்மளே பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிவு பண்ணிட்டு போவோம். வந்தவனே பார்த்து, என்னடா அப்படி இழைச்சிட்ட, என்னடா குண்டாயிட்ட, என்னடா ஒரு மாதிரி சாட்சாச்சு நடக்கிற அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டியை தூக்கி எறிவாங்க. நம்ம வேணான்னு சொன்னால் கூட எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான நியூஸை பற்றி பேசுகிறது, நெகட்டிவான இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறது. நம்மளை அறியாமலே அந்த ஒரு வியாதித்தை தொத்திக்குங்க. சில விஷயங்களை பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணணும், அதுலேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அப்போது கான்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி இஸ் அன் ஈஸி ட்ராப் டு ஃபால் இன்டு அண்ட் வில் மேக் பீப்புள் டேர்ன் அவே. கான்ஸ்டண்ட்டாக நெகட்டிவிட்டியே பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன், கஷ்டம், எல்லாமே பிரச்சனை, இது கரெக்டு கிடையாது, அது கரெக்டு கிடையாது அப்படின்ற மாதிரி ப்ளேம் பண்ணிக்கிட்டு எல்லாமே நெகட்டிவான கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு நமக்கு லைஃப் நல்லா போகாது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளோட ஓடிடுவாங்க. உண்மைதான். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆளோட இருப்பீங்களா? எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்கிற ஒரு மனுஷனோட, ஒரு மனிதியோட? கரெக்டு கிடையாதுல்ல. ஒன்று சொல்லுவாங்க, நம்மளுடைய சூஸிங் எ சர்க்கிள். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது, நல்ல சர்க்கிளை நம்ம சூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் முன்னேற ஆரம்பிக்கிறோம், உயர ஆரம்பிக்கிறோம். அப்போது அந்த உயர்வுக்கும் முயற்சிக்கும் நம்ம நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், நெகட்டிவான பீப்புளையும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாமே துரு மாதிரி ஒரு இரும்பில் நம்மளை பலன்னு வரவிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்கேஜிங் இன் டாக்மேட்டிசம். வாட் இஸ் திஸ் டாக்மேட்டிசம்? டோன்ட் கன்ஃபியூஸ் வித் யுவர் ஃபேக்ட்ஸ் வித் யுவர் ஒப்பீனியன்ஸ். ஒப்பீனியன் வேறவா இருக்கும், உண்மை வேறவா இருக்கும். ஆனால் நம்மளே நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். எப்பயுமே ஒரு குழப்பமான மனநிலையோடயே இருப்போம். நம்ம எல்லா இடங்கள்லையுமே நெகட்டிவிட்டியை பயங்கரமாக பரப்ப ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுற நம்மக்கிட்டையும் யாரும் பேச மாட்டாங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் கூட நல்லா பேசுகிற, நல்லா சிரித்து, ஏதோ உங்கள்கிட்ட பேசுனா, சார் இவங்ககிட்ட பேசுன போல் இருக்குடா, ஏதோ பேசுனா ஒரு நிம்மதி கிடைக்குது, மன சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்களை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 7 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த விஷயத்தை சொன்னவர் ஒரு ஃபேமஸான டெட் டாக்ல இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜூலியன் ட்ரெஷர்ஸ் அவரோட 7 விஷயம், என்கேஜிங் இன் டாக்மேட்டிசம், பீயிங் நெகட்டிவ், மேக்கிங் எக்ஸ்கியூசஸ், ஜட்ஜிங், கம்ப்ளைனிங், எக்ஸாஜரேட்டிங், காசிப்பிங். இந்த 7 டெட்லி சின்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் கண்டிப்பாக உங்களை மக்கள்கிட்டேருந்து தூக்கி எறிய வச்சிரும். உங்கள் பக்கத்திலேயே உங்களை விடாது. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க தனிமையாக நம்ம வாழ்ந்துட முடியாதுங்க. நம்ம எல்லாருமே நமக்கு வேணுன்றதில்ல. நல்ல பேச்சு, நல்ல மனுஷனாக வாழ்கிறதே, நல்ல மக்கள் நம்ம கூட இருப்பாங்க, நல்ல மனிதர்கள் நம்மளை பின்தொடருவாங்க அப்படின்றத பொறுத்து தான் இது இருக்குது. சந்தோஷம்ன்றதே எல்லா இடத்துலையும் ஸ்டாராக இருக்கிறது தானே. எகெயின் ஸ்டாராக இருக்கிறதுன்றது உங்கள் மனசில் இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம பேசுகிறத கேட்கணும், 4 நல்ல மனிதர்களோட வாழ்க்கையை நடத்தணும், குடும்பங்களையும் சரி வெளியிலையும் சரி நல்ல வாழ்க்கையை அமைக்கணும். இது எல்லாமே ஒரு கனவாக தான் நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த 7 மிஸ்டேக்கை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். நான் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ணலாமா? ஆல் ரைட், சரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வாரம் என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும், உங்களுக்கு ஒரு தேவைகள் இருந்தாலும் RJ_Mino_ இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய everything. So we want to talk to with me, RJ_Mino_ இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸ் ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ப்ளீஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க நண்பி. ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இத்தனையும் தாண்டி உங்களுக்காக
எப்போவுமே நலம் விரும்பியா இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தாங்க. முழுக்க முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு பாட்காஸ்ட் என் வாழ்நாள் முழுவதும் முழுக்க முழுக்க உங்களுக்காக ஃப்ரீயாக ரன் ஆகும். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நண்பி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமா செமையா அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நண்பி. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.